இன்றைய தினம் உச்சநீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதியாக இருக்கக்கூடிய திரு கவாய் அவர்கள் செருப்பு வீச்சை எதிர்கொண்டிருக்கிறார். அதாவது செருப்புனா ஷூ வீச்சை எதிர்கொண்டிருக்கார். அவர் மீது ஷூ வீசப்பட்டுச்சு. பட் அவர் மேலே வெளில தடுத்துட்டாங்க. வீசின வழக்கறிஞர் ராகேஷ் கிஷோரை வந்து விசாரணை பண்ணிகிட்டு இருக்காங்க. பிடிச்சி காவல்துறை வந்து விசாரணை பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது ஒரு விஷயம். இது எதுக்காக நடந்துச்சு அப்படின்னா, அவர் வீசும்போது என்ன சொன்னான்னா, சனாதனத்தை எதிர்க்கக்கூடியவரை வந்து நான் வந்து சனாதன தர்மத்தை எதிர்க்கக்கூடியவரை வந்து நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் அப்படின்ற மாதிரியான ஒரு கருத்தை சொல்லிட்டு அதை போட்டிருந்தார். அது என்ன விஷயம் அப்படின்னா வந்து போன மாதம் வந்து ஒரு வழக்கு ஒன்று வந்தது. திரு கவாய் மற்றும் அகஸ்டின் ஜார்ஜ் மாஷே இந்த 2 பேர் கொண்ட பெஞ்சுக்கு வந்து ஒரு மனு ஒன்று வருது. அந்த மனு போட்டது யாருன்னு பார்த்தீங்கன்னா ராகேஷ் தலால் அப்படிங்கிறவர் வந்து மனு போடுறாரு. அந்த வழக்கு வந்து சஞ்சய் நூலி அப்படிங்கிற அட்வொகேட் தான் வந்து அந்த வழக்கு வந்து ஆஜராகிறார். அந்த மனுவுக்காக ஆஜராகிறாரு. அது என்ன வழக்கு அப்படின்னா வந்து மத்திய பிரதேசத்தில் இருக்கக்கூடிய கஜராஹோ கோவில் தொகுப்பு இருக்குது. அதில் பர்டிகுலராக பார்த்தீங்கன்னா ஜவாரி கோவில் ஒன்று இருக்குது. அந்த கோவிலில் பார்த்தீங்கன்னா வந்து அங்கே வந்து ஒரு சிலை வந்து ஒரு 7 அடியில் இருக்கக்கூடிய ஒரு விஷ்ணு சிலை வந்து சேதம் அடைஞ்சிருச்சு. அந்த சிலையை வந்து சீரமைக்கணும். அந்த சிலையானது முகலாயர் கால படையெடுப்பால் வந்து சீரழிக்கப்பட்டுருச்சு. ஸோ வந்து அதை வந்து புனரமைக்க வேண்டியது இருக்குது. ஸோ வந்து அதை புனரமைச்சு சீரமைக்க வேண்டிய வேலையை செய்ய சொல்லி ஆர்கியாலஜி சர்வே ஆஃப் இந்தியாவுக்கு வந்து ஒரு உத்தரவு போட சொல்லி வந்து ஒரு மனு போட்டிருக்காரு. அந்த மனுவை பார்த்த திரு கவாய் அவர்கள் டென்ஷன் ஆகிட்டார். இதெல்லாம் ஒரு மனு அப்படின்ற மாதிரி வந்து நீங்கள் வந்து விளம்பர நோக்கத்துக்காக இந்த மனு போட்டிருக்கீங்க, இந்த மனு வந்து நான் டிஸ்மிஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு தீவிர விஷ்ணு பக்தராக வந்து நீங்கள் சொல்கிறீங்க. அப்படி இருக்கும்போது வந்து நீங்கள் விஷ்ணுகிட்ட ப்ரே பண்ணுங்கள். கடவுளுக்கு சக்தி இருக்குல்ல, கடவுள்கிட்ட வேண்டி கடவுளே தன்னை போல் அந்த சிலையை வந்து சரி பண்ணுவதற்கான வேலையை நீங்கள் செய்ய வேண்டியது என்ன, ஏன் வந்து இப்படி மனு போடுறீங்க அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் சொல்லியிருந்தார். ரொம்ப டென்ஷனாக தான் பேசியிருந்தார். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த சப்ஜெக்ட் பார்த்தீங்கன்னா ஆர்கியாலஜி சர்வே ஆஃப் இந்தியாவுக்குடைய அமைப்புக்கு உட்பட்டது. அதாவது தொல்லியல் சின்னங்கள், தொல்லியல் சார்ந்த எல்லா விஷயங்களையுமே வந்து பாதுகாக்கிறது, அது எப்படி இருக்கோ அதை அப்படியே தகவமைக்கிறது, அதை அப்படியே பராமரிக்கிறது அப்படிங்கிறது அவங்களோட ஒர்க்கு. ஒரு விஷயம் டேமேஜ் ஆகிருக்கு அப்படின்றதுக்காக அதை வந்து சீர்படுத்துறதோ அதோடைய கன்ஸ்ட்ரக்ஷனை மாற்றி அமைக்கிறதோ அப்படிங்கிற விஷயத்த செய்கிறதுக்கு ஏஎஸ்ஐக்கு அனுமதி இல்லை அப்படிங்கிறதான் விஷயம். அதை நீதிபதியும் தெளிவாக குறிப்பிட்டிருக்காரு. ஏற்கனவே அந்த விஷயத்தை ஏஎஸ்ஐயும் தெளிவாக குறிப்பிட்டிருக்காங்க. அப்படி குறிப்பிட்டும் கூட அவர் வந்து தேவையில்லாமல் வந்து ஒரு விளம்பர நோக்கத்துக்காக அப்படி ஒரு மனு போட்டார். ஏன் அப்படின்னா சில சம்மந்தமான விஷயத்தில் தொடர்றது அப்படிங்கிறதே வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனைக்குள்ளான விஷயம். ஏன்னா வட மாநிலங்களில் அந்த சப்ஜெக்ட் சீரியஸான விஷயம். அந்த மாதிரியான சிலையில் கை வைக்க போய் தான் வந்து இன்றைக்கி வந்து இந்திய அரசே வந்து இன்றைக்கி மாறி இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம். காங்கிரஸ் தலைமையிலான ஒரு இந்திய அரசுங்கிறது மாறி பாஜக தலைமையிலான ஒரு இந்திய அரசு இங்கே வந்திருக்கிறதுக்கு காரணம் வந்து சிலை, அதை தொடர்ந்து இருக்கக்கூடிய ஒரு அரசியல் அப்படிங்கிறது முக்கியமான விஷயம். ஸோ வந்து அந்த மாதிரி சென்சிட்டிவான ஒரு விஷயத்தை வந்து டச் பண்ணுற மாதிரி வந்து ராகேஷ் தலால் ஒரு மனு போட்டிருந்தார். அந்த விஷயத்தை வந்து ரொம்ப காட்டமாகவே வந்து திரு கவாய் அவர்கள் பதில் சொல்லியிருந்தார். நீங்கள் தான் பக்தர்னு சொல்கிறீங்க, இப்போ வந்து நீங்கள் கடவுள்கிட்ட ப்ரே பண்ணுங்கள், உங்கள் கடவுள் சக்தி இருக்குல்ல அதுவே வந்து சரி பண்ணட்டும் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் சொல்லிட்டாரு. சொன்னதுக்கப்புறம் வந்து அது ரொம்ப அதிருப்தி ஆச்சு. இப்படி ஒரு கருத்து சொல்கிறாரு அப்படின்றதுக்காக உடனே வந்து அது கிளாரிஃபிகேஷன் கொடுத்தார். நான் எந்த மதத்துக்கும் எதிரானலாம் கிடையாது, அந்த ஒரு பிரச்சனை வந்து ஏன் அந்த விஷயத்தை நான் அதை ஏன் அப்படி பார்க்குறேன் அப்படிங்கிறதுக்கான விளக்கம்லாம் கொடுத்தாரு. இப்போ வந்து விளக்கம் கொடுத்து முடிச்சா அந்த சப்ஜெக்ட் முடிஞ்சிருச்சு. ஆனால் அதோடைய ரிப்ளைவாக வந்து இன்றைக்கி வந்து ஒரு அட்வொகேட் சுப்ரீம் கோர்ட்டுக்குள்ளே வந்து ஒரு அட்வொகேட் வந்து இந்த மாதிரி வந்து ஒரு ஷூவை தூக்கி தலைமை நீதிபதியினுடைய மீது எரியறதுக்கான முயற்சி அப்படிங்கிறது ஒரு சீரியஸான விஷயம். வந்து அவர் சனாதன தர்மத்துக்கு எதிராக இருக்கார் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. இது நமக்கு எதை ஞாபகப்படுத்துது அப்படின்னா பெரியார் அவர்கள் ஞாபகப்படுத்துது. ஏன்னா இந்த மாதிரியான கருத்து வந்து ஒரு முற்போக்கான கருத்தை வந்து, அதாவது இது ஏற்றுக்கிறேன், இந்த மனு ஏற்கப்படலை அப்படின்னு சொல்லியிருக்கலாம். அதாவது இந்த காரணத்துக்காக ஏற்கப்படலை அப்படிங்கிற விளக்கமும் கொடுத்துருக்கலாம். ஆனால் அது கூடுதலாக போயிட்டு வந்து ஒரு கருத்து சொன்னார் பார்த்தீங்களா, அந்த கருத்து வந்து நமக்கு வந்து பெரியாருடைய அந்த விஷயத்தை நினைவுபடுத்துது. அதாவது என்னன்னா, கடவுள் தான் மனுஷனை காப்பாற்றணுமே தவிர மனுஷன் கடவுளை காப்பாற்றக்கூடாது. இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா வந்து ஏதோ கடவுளுக்கே சக்தி இல்லாத மாதிரி தான் கடவுளை மனுஷன் தான் காப்பாற்றணும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களாக இருக்குது அப்படின்ற மாதிரியான ஒரு முற்போக்கான ஒரு ரிப்ளை வந்து சுப்ரீம் கோர்ட்டுக்குள்ளே வந்து தலைமை நீதிபதி கொடுத்தாரு. அதோட ரிப்ளை தான் இன்றைக்கி இது வாங்கியிருக்கிறாரு. இது நமக்கு எதை ஞாபகப்படுத்துதுன்னா வந்து பெரியார் அவர்களுடைய விஷயத்தை ஞாபகப்படுத்துது. பெரியார் அவர்கள் வந்து இந்த மாதிரி வந்து முற்போக்கான கருத்தில் பேசுகிறாரு, அதாவது மூட நம்பிக்கைக்கு எதிரான தன்னோட அரசியல் பார்வையை முன்வைக்கிறார் அப்படிங்கிறதுக்காக வந்து அவர் பல்வேறு நேரங்களில் இந்த மாதிரியான பல்வேறு செருப்பு வீச்சை அவர் எதிர்கொண்டிருக்கார். நம்ம பார்த்தோம். இந்த மாதிரியான செருப்பு வீச்சை எதிர்கொள்ளும் போது வந்து ஒரு செருப்பு தான் கிடச்சிருக்கு, இன்னும் செருப்பு நமக்கு கிடைக்கணுங்கிறதுக்காக அவர் என்ன பண்ணார் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பெரியார் திரைப்படத்திலலாம் பார்த்துருப்போம். ஸோ வந்து அந்த மாதிரியான சுவாரஸ்யமான விஷயம். ஸோ அந்த மாதிரியான ஒரு விஷயத்தை வந்து இன்றைக்கி வந்து கவாய் அவர்கள் எதிர்கொண்டிருக்காரு. இதெல்லாம் எனக்கு சாதாரண விஷயம் தான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதெல்லாம் நோ இஷ்யூ, ஓகே அப்படின்னு சொல்லி, ஏன்னா இதெல்லாம் வந்து ஒரு பார்ட் ஆஃப் த கேம் அப்படிங்கிற மாதிரி அதை புரிஞ்சுட்டு இட்ஸ் நாட் அன் இஷ்யூ அப்படிங்கிற மாதிரி தன்னோட கருத்தை அவர் சொல்லியிருக்காரு. பட் இருந்தாலும் சட்டம் கடமை செய்யணும் இல்லையா, அதனால் வந்து அவர் விசாரிக்கிறது அப்படின்ற மாதிரி போயிட்டுருக்கு. இது பேசிகிட்டு இருக்க இதே நேரத்தில் இன்னொரு விஷயம் நடக்குது. அது என்னென்னா, டெல்லியினுடைய சிஎம்மாக இருக்கக்கூடிய திரு ரேகா குப்தா அவர்கள் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இங்கே இருக்கக்கூடிய இந்த
நாட்டினுடைய நாட்டினுடைய வளர்ச்சிக்காகவும் நாட்டினுடைய முன்னேற்றத்தாகவும் தங்களை அர்ப்பணிச்சுக்கிட்டவங்க தான் பிராமணர்கள். ஸோ வந்து எந்த ஆட்சியாக இருந்தாலும் பிராமணர்களுடைய நலனுக்காக தான் இருக்கணும், பிராமணர்களுடைய வெல்ஃபேருக்காக தான் வந்து ஒவ்வொரு கவர்மெண்ட்டும் இருக்கணும் அப்படின்ற மாதிரியான ஒரு கருத்தை வந்து ஒரு கான்ஸ்டியூஷன் போஸ்ட்டில் உட்காந்துக்கிட்டு ஒரு மாநில முதல்வரே உட்காந்து பேசுகிறாரு, ஒரு குறிப்பிட்ட சமூகத்துக்கு ஆதரவாக பேசுகிறாரு அப்படின்னா ஸோ சீரியஸான ஒரு கோட்டாக இருக்குது. ஏன்னா வந்து அவங்க என்ன சொல்லலாம், சனாதனத்தை காப்பாற்றணும் அப்படின்னா பிராமணர்களுக்கு வெல்ஃபேராக இருக்கணும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. இங்கே வந்து அதே நேரத்தில் வந்து சுப்ரீம் கோர்ட்டுக்குள்ளே இப்படி வந்து சனாதனத்துக்கு எதிராக இருக்கார் அப்படின்னு சொல்லி தலைமை நீதிபதி வந்து தாக்கப்படக்கூடிய ஒரு நிகழ்வு இருக்குது. சில சம்மந்தமான விஷயம் அப்படிங்கிறதுனால வந்து திரு கவை அவர்கள் ரொம்ப அழகாக ஹேண்டில் பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்க்குறோம். எனவே இது ஒரு முக்கியமான ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் அப்படிங்கிறனால பதிவு பண்ணுறோம். நம்ம நேயர்கள் வந்து தலைமை நீதிபதியோட கருத்தை எப்படி பார்க்குறீங்க, திரு ரேகா குப்தா டெல்லி சிஎம் அவருடைய கருத்தை எப்படி பார்க்குறீங்க அப்படிங்கிறத பற்றி கமெண்ட் செக்ஷனில் உங்களோட கருத்துக்கள் சொல்லுங்கள்.